Hi friends, இந்த வீடியோவில் எரர் ஏபிஐ எப்படி ஜேக்யூரில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எரர் எப்படி ட்ரிகர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HTML எலிமெண்ட் லோட் ஆக முடியலனா அப்போ ஒரு எரர் வந்து ரைஸ் ஆகும், ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த எரர் நம்ம கேப்சர் பண்ணலாம். கேப்சர் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் டேகுக்கு நான் எரர் மெத்தட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அதாவது என்ன அர்த்தம்னா, இமேஜ் டேகுக்கு ஒரு எரர் ஈவெண்ட் ட்ரிகர் ஆச்சுன்னா இந்த மெத்தட் கால் ஆகும். நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்து ஷார்ட்கட் டு பைண்ட் மெத்தட். இதுதான் வந்து எரர் மெத்தடோட சின்டாக்ஸு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் டேக் இருக்குது, இங்கே ஒரு பட்டன் ட்ராக் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பட்டன் எதுக்காகனா டெமோ பர்பஸ்க்காக எக்ஸ்பிளிசிட்டாக நான் ஒரு எரர் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ண போகிறேன். எதுக்குன்னா இமேஜ் டேக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ டெமோ பர்பஸ்க்காக மட்டும்தான் இது. ஓகேவா? ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எரர் ட்ரிகர் ஆகும் இந்த இமேஜுக்கு. அதுக்கப்புறம் எப்போ இமேஜ் டேக்குக்கு எரர் ஆனாலும் இந்த மெத்தட் கால் ஆகும். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு இமேஜ் இருக்குது, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு எரர் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். எதுக்காக பண்ணுறேன்னா டெமோ பர்பஸ்க்காக எக்ஸ்பிளிசிட்டாக எரரை ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தோட அர்த்தம் என்னென்னா, எப்போல்லாம் இமேஜ் டேகுக்கு எரர் ட்ரிகர் ஆகுதோ இந்த லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து கால் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து நம்ம கால் ஆகிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து எரர் ஏபிஐயோட முக்கியமான பெனிஃபிட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.